தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதியில் இப்போது சிட்டிங் எம்பியாக இருக்கக்கூடிய கனிமொழி அக்கா அவர்கள் வந்து மீண்டும் போட்டிடுறாங்க. அவங்ககிட்ட வைக்க வேண்டிய கேள்விகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் 2021 தேர்தலில் வந்து பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு அந்த சம்பவத்தில் வந்து நடந்த காரணமானவங்க எல்லாரையும் வந்து பார்த்தீங்கன்னா கூண்டில் ஏற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பரப்புரை செஞ்சுருக்கீங்க. அதுக்கான வீடியோ கிளிப்பிங்ஸ் எல்லாமே வந்து சமூக வலைத்தளங்களில் இருக்குது. அந்த தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்ட அந்த அதிகாரிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவர்கள் மீது கிரிமினல் நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்ட்டு சொல்லியிருந்தீங்க. கடைசியில் ஒரு துறை ரீதியான இது கூட எடுக்கவே இல்லை அப்படின்ட்டு சொல்லலாம். சமீபத்தில் ஒரு ஐபிஎஸ் அதிகாரிக்கு வந்து பதவி உயர்வு வந்து கொடுத்துருந்தாங்க. இதில் வந்து என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அந்த சம்பவத்தை ஒரு தேர்தல் அரசியலுக்காக தான் 2021 அப்போ நீங்கள் பயன்படுத்துனீங்க அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா தெல்ல தெளிவாக வந்து தெரியுது. ஒரு தேர்தல் அரசியலுக்காக இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த 2016 எலெக்ஷன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் மதுவிலக்கை பூர்ண மதுவிலக்கை கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கனிமொழி அக்கா அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா எல்லா போகிற இடங்களெல்லாம் பார்த்து அப்படியே மெய் சிலிர்க்க எல்லா இடத்துலையும் சொல்லிட்டு வந்தாங்க. ஆனால் 2021 ஆட்சிக்கு வந்த பிறகு வந்து பார்த்திங்கன்னா மதுவிலக்கா அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குற அளவுக்கு நாங்களாம் சொல்லவே இல்லையே அப்படின்ட்டு போகிறாங்க. அது அந்த தேர்தலோடு போயிடுச்சு அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இதேமாரி தான் அப்போ சொன்னது அப்பயே போயிடுச்சு, நீங்கள் இன்னொரு நாள் சொல்ல மாட்டீங்கன்னு என்ன நிச்சயம்? சரிங்களா? அதுவும் இல்லாமல் கடந்த 2021க்கு முன்னாடி கூட பார்த்திங்கன்னா போகிற இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா இளம் விதவைகள் வந்து அதிகமாகிக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி நிறைய இடங்களில் வந்து போராட்டம் பண்ணாங்க 2021க்கு முன்னாடி. 2021க்கு ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் இளம் விதவைகள் அதிகமாகலையா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கப்புறம் தான் அதிகமாக இருக்குது. அதாவது டாஸ்மார்க்கில் குடித்து ஃபுல்லாக பாடியெலாம் கெட்டு போய் இறந்தவங்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்குது. அதனால் மது விலக்கு கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வாய் சவுடால் மாதிரி பேசிட்டு அதை கொண்டே வராத விட்டாங்க. கேட்டால் அது 2016 கொடுத்த வாக்குறுதி, 2021 அந்த வாக்குறுதி கொடுக்கலன்றாங்க. கரெக்டு தான், தேர்தல் அறிக்கையில் கொடுக்கல. இருந்தாலும் 21க்கு அதாவது தேர்தல்ன்ற பாருங்க கொரோனா நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா மதுக்கடைகளை திறந்ததுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதுமாரி கருத்துலாம் சொல்லியிருந்தாங்க. இதுமாரி இளம் விதவைகள் வந்து தமிழ்நாட்டில் அதிகரிக்கிறாங்க, அது காரணம் இந்த மது இந்த டாஸ்மார்க் தான், இதை மூடணும்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருந்தாங்க. அதுக்கான பதிவுலாம் கூட இன்னும் இருக்குது. இது மாதிரி சொல்லிவிட்டு நீங்கள் சொன்னதே நீங்கள் மாற்றி பேசுகிறீங்க. கடைசியாக வந்து கூட இவங்க ஒரு விளக்கம் ஒன்று கொடுத்துருந்தாங்க. அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா குலசேகரப்பட்டினத்தில் வந்து பார்த்திங்கன்னா 2வது ராக்கெட் ஏவுதலாம் அமைச்சிருந்தாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த விளம்பரத்தில் ராக்கெட்டில் வந்து சீனாவோட கொடி இருந்தது. அந்த சீனாவோடைய கொடி இந்தியா சொந்தமாக தயாரித்து அனுப்பப்படுற ராக்கெட்டுக்கு விளம்பரத்தில் நீங்கள் ஏன் சீன கொடி வச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு அவங்க என்ன தெரியுமா பதில் சொன்னாங்க? எதுக்கு 2017 வந்து இங்கே மாமல்லபுரத்துக்கு சீன அதிபரும் மோடியும் ஒன்றா போனாங்கன்னு சொல்லிட்டு இங்கே வந்து எல்லாம் ஜாலியாக போயிருந்தாங்களா அப்படின்ட்டு கேட்குறாங்க. அதேமாரி பார்த்திங்கன்னா நம்ம ஒன்றும் அமெரிக்க அதிபர் கூட ஒன்று தான் நம்ம பிரதமர் ஜாலியாக போயிட்டுருக்காரு. அதுவும் இல்லாமல் அரப் கண்ட்ரிஸ் போனால் அங்கே இருக்கக்கூடிய அதிபர்கள் இளவரசர்கள் இவங்க கூட தான் ஒன்றா போயிருக்காரு. ரஷ்யாவுக்கும் நம்மளுக்கும் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்குது. ஏன் அதுக்குன்னு ரஷ்யாவோட கொடியெலாம் வச்சாங்களா வைக்கலையா? இதெல்லாம் நீங்கள் வந்து யோசிக்கணும். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா 2017 அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ஷி ஜின்பிங் 18 இருக்குன்னு நினைக்கிறேன், ஷி ஜின்பிங்கும் மோடியும் அவர்களும் ஒன்றா வந்து போனாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 2017-18 அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டெப்சாங் அப்படின்னு சொல்லக்கூடிய அங்கே வடகிழக்கு பகுதியில் அருணாச்சல பிரதேஷ் இந்த இடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கும் சீனாவுக்கும் அதுக்கப்புறம் மோடி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஷி ஜின்பிங் இவங்க சந்திப்புக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா இராணுவ ரீதியான இது ரொம்பவே மோசமாகிடுச்சு. இலங்கையில் நம்மளுக்கும் அங்கே சீனா வந்து உளவு வேலை பார்க்குறாங்க, இலங்கையிலேருந்து வந்து இந்தியா உளவு பார்க்குறாங்க. இப்போ மாலத்தீவில் வந்து சீனா வந்து கைப்பற்றி சில துறைமுகங்கள் அங்கேருந்து நம்மளை உளவு பார்த்துட்ருக்காங்க. இதுமாரி எதிரி நாட்டோடைய கொடியை நீங்கள் வந்து ராக்கெட் விளம்பரத்தில் போட்டுட்டு கேட்டால் நட்புலாம் முடிஞ்சு இப்போ மறுபடியும் சண்டை வந்து எல்லாம் இப்போ கிட்டத்தட்ட இப்போ கூட ரீசெண்டாக ஒரு 10,000 வீரர்கள் வந்து சீன எல்லைகளில் வந்து மத்திய அரசு வந்து அதிகரிச்சிச்சு அப்படின்ட்டு சொல்லலாம். ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய இவங்களுக்கு தெரியாதா 2017 வரைக்கும் நட்பாக இருந்தாங்க, 2017க்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கும் இந்தியாவுக்கும் சண்டை வருது. ஒரு சாதாரண நம்ம யூடியூப் பார்க்குறேன், நம்ம
நம்மளுலாம் கூட வந்து தெரியுது ஃபஸ்ட்டு ஃப்ரெண்டாக இருந்தாங்க, இப்போ வந்து அதெல்லாம் மாறி இட பிரச்சனை ரொம்பவே மோசமாக போயிடுச்சு, நம்மளுக்கும் சீனாவுக்கும் வந்து பார்த்திங்கன்னா எல்லையில் பெரிய பிரச்சனைன்ட்டு நம்மளுக்கு தெரியுது. ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய அவருக்கு தெரியலை அப்படின்றது தான் வருத்தம். நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய உங்களுக்கே வந்து பார்த்திங்கன்னா இந்தியா சீனா எல்லை பிரச்சனை இப்போது கடந்த ஒரு 3 வருஷமாக இந்த 2 வருஷமாக வந்து ரொம்பவே அதிகமாகிடுச்சுன்றது உங்களுக்கே தெரியலனா அப்புறம் உங்களுக்கு எந்த ஒரு இஷ்யூ வந்து தெரிய போகுது, நீங்கள் எந்த இஷ்யூ எடுத்து போய் நீங்கள் நாடாளுமன்றத்தில் பேச போகிறீங்க அப்படின்றது வந்து எங்களுக்கு மக்களாகி எங்களுக்கு ஒன்றுமே புரியல அப்படின்ட்டு நான் சொல்கிறேன். ஏன்னா ஒரு நாட்டோடைய இஷ்யூ என்ன அப்படின்ட்டே ஒருத்தருக்கு தெரியல. இவங்க எப்படி நாடாளுமன்றத்தில் போய் மக்களுக்காக மக்கள் இஷ்யூ, அதுக்கப்புறம் தேசிய நலன், அதுக்கப்புறம் தேசிய ஒற்றுமை, இது தொடர்பான கேள்விகளை எங்கேருந்து கேட்க போகிறாங்க அப்படின்ற கேள்வி நமக்குள்ளே எழுதணும். ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இவங்களுடைய நடவடிக்கைகள் அப்படி இருக்குது. கேட்டால் பிரதமரும் சீன அதிபரும் ஒன்றா நடந்து போனாங்க. ஒன்றா நடந்து போனதெல்லாம் முடிஞ்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா சீனா நம்மளுக்கு எதிரான காய் நகர்த்துறாங்க, நம்ம எல்லைகளை பிடிக்கிறதுக்கு திட்டமிட்டு இருக்காங்க அப்படின்றது இன்னும் வரைக்கும் உங்களுக்கு தெரியலையா?